சரி நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க அப்படியே கேஷுவலா ஸ்டார்ட் பண்றீங்க. பேசிக்கிட்டே பண்ணா ஸ்டார்ட் பண்றேன். ரெக்கார்டிங் போட்டேன். சொட்ட தெரியுதாடா எனக்கு? ஆமா ப்ரோ. முக்கியமா ப்ரோ. வாங்க ப்ரோ. பாட்காஸ்ட் போடுவோம். ரெடியா? எல்லாரும் ஒரு வாட்டி பேசுங்க. ஆடியோலாம் செக் பண்ணிக்கிறேன். வணக்கம். ஓகே. கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் எட்டிகேட்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா. எல்லாருமே அட் டைம்ல பேச மியூட் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா வந்து அட் டைம்ல எல்லாரும் பேச ட்ரை பண்ணாதீங்க. இதுல கண்ட்ரோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, ஒரே நேரத்துல பேசாதீங்க. அந்த மாதிரியா? எட்டு கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஜோக் இல்லையா? எட்டிகேட்ரா? எட்டிகேட்டா? கார்ப்பரேட் எட்டிகேட் மாதிரி எட்டிகேட் தானே. இப்ப பாரு எல்லாம் கசன்னு பேசு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து இருங்க ப்ரோ. அவன் தான் ஹோஸ்ட். ஈஸ்வர் தான். என்னையா முதல்ல நான் தான்டா ஹோஸ்ட். டேய் ப்ரோ, இதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா அவனை ரிமூவ் பண்ணிடுங்க. தீபக் இவன் தான் ஹோஸ்ட். இவன் கேள்வி கேட்டிருக்கான் ஹோஸ்ட்ல. சரி சரி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எல்லாம் ரெடி தானே? நீங்க ரெடியா? நான் ரெடி தான் ப்ரோ. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல, அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ நோட்ஸ் வச்சிருக்கான்டா கையில. இங்க காட்டு. அப்ப நானும் நோட் பேஜா எழுதி வச்சிருக்கேன். நானும் பேஜா क्वेश्चंस தான் இருக்கு. எதுக்கு ஆன்சர் இல்ல. நோட் ஐயோடே பக்கத்துல ஃபைல் தான் இருக்கு. நான் யாராவது பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா அப்ஜெக்ட் பண்றதுக்காக நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் திரு ஈஸ்வர் சொன்ன மாதிரி நான் நிறைய பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் நான் ரொம்ப டைம் ஆகுது. பண்ணுடா டேய். ப்ளீஸ்ரா. சரி ஓகே, அமைதியா இருங்க. என்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டல? ரெக்கார்ட்ல தானே இருக்கு. ஐயோ என்ன பேசுறா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து எதுக்காக நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கோம்? அத நீங்க இத சொல்லுங்கடா. இந்த காலத்துல நீங்க தான் ஹோஸ்ட். நீங்க தான் சொல்லணும். பேச வேண்டிய விஷயத்த ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பேச வந்திருக்கோம். நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு டாபிக். எனக்கு பிரச்சனை வரும். ஆக்சுவலி வந்து நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதை பத்தி தான் பேச போறோம். ஸோ லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் போடலான்னு முடியே பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரு சில கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சர்னு தெரியுது, ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சரே தெரியல. ஆனால் நான் யோசிச்ச கொஷினுமே அதெல்லாம் கரெக்டான ஆன்சராலும் தெரியல. அதனால வந்து அந்த கொஷின்ஸ்லாம் நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு நம்மளோட கருத்துக்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம் நண்பர்களே. என்னன்னா இதுல வந்து சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இதுல யாருமே இதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். யாருக்குமே இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதாவது நாங்க சொல்ல போற கருத்து எல்லாமே வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளவுதான். இதுதான் கம்ப்ளீட்லி கரெக்ட், இதுதான் தப்பு அப்படிலாம் கிடையாது. எங்களோட ஒப்பீனியன் நான் சொல்றோம். அது எங்களுக்கு ஒப்பீனியன் இருக்க மாதிரி உங்களுக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதனால அது எல்லாத்தையும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடுவோமா? டைட்டில் கடி தப்புன்னு போட்டுரு இடத்துல. ஓகே, இப்போ வந்து எடுத்தோடனே லவ் பத்தி பேசுவோம். லவ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு லவ்னாலே எனக்கு பேசிக்கா இதுதான் மண்டையில ஓடுது. லவ்னா என்ன? அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு கடையில கிடைக்குமா? சொல்லுங்க. வாட் இஸ் லவ்? விமல். லவ் வந்துட்டு இட்ஸ் a feeling. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோ ஒரு டேர்மோ நம்மளால கொடுக்க முடியாது. அது வந்து பியூர் அண்ட் பியூர் ஃபீலிங். அது வந்து நம்ம ஒரு பர்சன் மேல இருக்கலாம், ஒரு திங் மேல இருக்கலாம், ஐ மீன் ஒரு மெமரியா கூட இருக்கலாம். சோ அது வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. we can't put into words. ஓகே, அது ஒரு ஃபீலிங். அது வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதை வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணலான்றீங்க, கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஆனா அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மேல தான் வரும், இல்ல எல்லார் மேலயும் நமக்கு வரும். அனிமல்ஸ் மேலயும் வரும், நான் லிவிங் திங்ஸ் மேலயும் வரும், அப்படிதானே? கண்டிப்பா. ஓகே, அது வந்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் டாடி. டேய், நீ கால் சென்டர்ல பேசுற மாதிரி பேசுறடா. ஈஸ்வரி கொஞ்சம் கேஷுவலா பேசுறா. கால் சென்டர்ல क्वेश्चन கேக்குற மாதிரி கேக்குறடா. ஓ அப்படியா?
ஓகே வேற எப்படி பேசுறது? சார் இப்ப வேலை செய்தா பாருங்க. ஸ்ட்ரீம்ல பேசுற மாதிரி கேளுடா. சரி தீபக் ஒரு நிமிஷம். தீபக் யூ ஸ்டார்ட். இல்ல இல்ல நான் சொல்றேன். தீபக் கம் ஆன் யூ கேன் டு இட். நான் கலாய்க்கிறது பேசுங்க. பேசுறது நீயே சார். கேஷுவலா பேசுங்க. சொல்லடா, சீரியஸா சொல்றேன். நீ கேக்குறது வந்து ரொம்ப ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறா. உங்களுக்கு நீங்களா ஃபீல் பண்ணீங்களா? நான் கட் பண்ணதே ஸ்டார்டிங்ல சொல்லுடா. அப்படி சொல்லு. அப்படி சொல்ல வரையா? நான் அப்படியே சொல்றேன். விமல் சொல்லுங்க. You இதெல்லாம் don't need that ரொம்ப respect ஃபார்முலா here. இருக்கு. சரி தீபக் ஸ்டார்ட் பண்றோம். இல்ல இல்ல கேஷுவலா ஒரு 2 நிமிஷம் எப்படின்னு பேசிக்காமி அதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம். இல்ல நீ ஹோஸ்டா நீ கேஷுவலா பேசுற. நான் வந்து நான் பாயிண்ட் தான் சொல்றேன். நான் என்னோட பாயிண்ட் சொல்றேன். இப்போ என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்லயே நான் பேசவா? இல்ல இல்ல இப்ப இருந்தே ஆப்போசிட் அந்த கருத்து கட்ல போடா. இருந்து அடுத்த கட் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த கட்ல இருந்து அப்படியே அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த கட்ல இருந்து இந்த கட். என்னதுமே அது என்னன்னே மறந்து போச்சு எனக்கு. ஓகே, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசுவோம்டா. ஓகே ரெடி. டேக் 2. டேக் 2வா? ஓகே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்மளாம் எதுக்கு ஒண்ணு கூடி இருக்கோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்கு இந்த கால்ல நம்மளாம் கூடி இருக்கோம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் மேக் பண்ண போறோம். என்ன மீட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். பாட்காஸ்டா? ஓகே. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பாட்காஸ்ட் பேச போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தோம். பல அட்டெம்ப்ட் பண்ணோம், ஆனா எதுவுமே ஒழுங்காவே நடக்கல. ஒரு சில டைம்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டோம், ஆனா அதை அப்லோட் பண்ணல. அது அந்த ரெக்கார்டிங் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஃபைனலி நம்ம வந்து திரும்ப ஒரு அட்டம் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் தொலைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போறோம்னா லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் மோர். ஸோ லவ்வை பத்தி பேசுறேன். எனக்கு வந்து பேசிக்கா இந்த ஒரு கொஸ்டின் தான், லவ்னா என்ன? அதே எனக்கு வந்து மண்டையில ஓடிட்டே இருக்கு. யாராவது சிம்பிளா சொல்ல முடியுமா லவ்னா என்னன்ட்டு? நம்ம ஆஃப் கேமரால பேசின மாதிரி தான் நிறைய நம்ம பேசியிருக்கோம். லவ் வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். இட்ஸ் ஃபீலிங். ஸோ அது லவ்ங்கிறது வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். இதுதான் அந்த ஃபீலிங் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வேலிடேட் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். மேபி சில பேருக்கு அது சீக்கிரமா நடக்கலாம். சில பேர் அது ரொம்ப லேட்டா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ லவ் இஸ் அ ஃபீலிங், வி கான்ட் புட் இன்டு வேர்ட்ஸ். அதுதான் என்னோட கருத்து. கணேஷ், உனக்கு ஏதாவது இருக்க கருத்து? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பிளஷரை கொடுக்கற ஒரு ஹார்மோன் தான் அப்படின்னு நினைக்கிறேன் லவ். ஹார்மோனா? நம்ம இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி இருக்கிற இடத்துக்கு போகும்போது நம்ம டோபமைட் ஹிட் ஆகி லைட்டா நமக்கு ஒரு பிளஷர் ஃபீலை கொடுக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதை திரும்ப திரும்ப நீங்க சொல்றது வந்து அது லவ் மாதிரி இல்லையே, ஏதோ அது இல்ல, அது வந்து ஒரு மாதிரி பிளஷர் ஹாப்பினஸ் அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப பிளஷர் மாதிரி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ நம்ம மைண்ட் வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கா பாக்குது. பட் அதுவும் ஒன் ஆஃப் தி அவுட் ஆஃப் தி லிஸ்ட். அப்ப லவ்ன்றது உனக்கும் ஒரு ஃபீலிங் தான். ஆமா, ஒன் ஆஃப் தி ஃபீலிங்ஸ். ஹார்மோன் அதெல்லாம் கிடையாது இல்ல இப்போ? இல்ல ஹார்மோனா? இல்லங்க, எல்லா ஃபீலுமே அந்த ஹார்மோன்னால தான் வருது பயாலஜிக்கலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தீபக், உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா? என்னோட கருத்து வந்து என்னன்னா, கணேஷ் சொன்னதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். என்னன்னா லவ்ன்றது வந்து அந்த பென்சிலை கீழ வச்சு பேசுங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, சிந்தனையாளர் கொஞ்சம். சரி சொல்லுங்க. ஓகே, கருத்து எல்லாம் கரெக்ட்டா பார்த்து தான் பேசுவீங்க. வார்த்தைகள் முக்கியமா? பாயிண்ட் வராது. கையில நானும் ஒரு பென்சில், நான் பென் எடுப்பேன், ரெட் பென். சரி, நான் கண்ட்ரோலர் வச்சுக்குவா. அவர் பாயிண்ட் அடிக்க விடுங்கடா, எனக்கு வசதியா இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லு, லவ்னா என்ன சொல்லு. லவ்னா வந்து ஃபீலிங் தான். ஆனா அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு ஹோல் திங் கிடையாது. அது வந்து எப்பயுமே இருக்கிற விஷயம் கிடையாது. லவ்னா எல்லாரும் நினைக்கிறாங்க விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்போ நீ ஒரு பிடிச்ச பர்சன் கூட இருக்கனா, ஒரு பிடிச்ச பர்சன் கூட ஒரு பிடிச்ச இடத்துல இருக்கிற அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும்ல, அதுதான் லவ். அதான் நான் பாக்குறேன். இட்ஸ் மொமெண்டரி திங்கா தான் நான் பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஆட் அப் டு தீபக், அவர் வந்து ஒரு மொமெண்டரி திங்கா பாக்கணும்னாரு. அஃப்கோர்ஸ் லவ் வந்துட்டு ஒரு மொமெண்டரி திங் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா லவ் இஸ் a கமிட்மெண்ட், லவ் இஸ் a டிசிஷன். சோ இதுல வந்து ஆக்சுவலி இதுல வந்து ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கு. என்னன்னா, நீ லவ் இஸ் a கமிட்மெண்ட் சொல்றல, லவ் வந்து அது வந்து ஒரு ஃபீலிங் தான்டா.
அதுக்கும் கமிட்மெண்ட் டிசிஷனுக்கு சம்பந்தமே இல்லை. ரிலேஷன்ஷிப் தான் கமிட்மெண்ட் டிசிஷன் எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? இல்ல யா அதனால தான் லவ்க்கு அப்புறம் தான் ரிலேஷன்ஷிப் வரும். அதனால தான் நான் இல்ல சொல்றேன். நான் வந்து அவுட் ஆஃப் லவ்ல தான் ரிலேஷன்ஷிப்பே ஃபார்ம் ஆகுது. லவ் Yeah, வந்து அது ஒரு பேசிக் ஃபீலிங் தான். அது வந்து அது வந்து எந்த ஒரு ரூல்ஸ்க்கும் அடங்காத ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப் தான் ரூல்ஸ், ரெகுலேஷனு, பவுண்டரிஸ், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து லவ் வேற ரிலேஷன்ஷிப் வேறன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நவீன், நீ என்ன யோசிக்கிற? லவ்னா என்ன உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல? லவ் இல்லாம ரிலேஷன்ஷிப் இருக்கு. of course. ஓகே. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாம லவ் இருக்கு. எனக்கு மேக்ஸ் வராது. எனக்கு மேக்ஸ் எனக்கு மேக்ஸ் வந்து இல்ல கரெக்டா தான் சொல்றாரு. ஒரு கமிட்மெண்ட் இல்லாம அந்த feeling. இல்ல அத கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல ட்ரை பண்ணு. இல்ல எலாபரேட் பண்ணுங்க. சிம்பிள் டேர்ம்ஸ்ல எனக்கு ஒன்றும் பெருசா தான் சில சிச்சுவேஷன்ஷிப்ல வந்து லவ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப்ல வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன்னு வச்சுக்கோயேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, லவ் உனக்கு எல்லாருக்கும் ஒரு அதை பத்தின ஒரு டெஃபினிஷன் இருக்கும்ல. இப்ப இது வந்து என்ன சொன்னா, லவ் டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தான் விமல். தீபக் என்ன சொன்னா, லவ் வந்து ஒரு மொமெண்ட்ரியான ஒரு விஷயம் அப்படி சொன்னான். அதே மாதிரி உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அது நீ சொல்லு. லவ்னா வந்து கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது, நீட ஃபில் பண்ற ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஓகேன்றது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே. அந்த பென்சில் எப்படி வச்சு சொல்லு தீபக். கம்ஃபர்ட்ன்றது ஒரு நல்ல பாயிண்ட். கம்ஃபர்ட்ன்றது ஒரு நல்ல பாயிண்ட். இப்போதான் நாடி கீழ வச்சத ஓகே. ஞாபகப்படுத்தி விட்டடா. இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन உடனே தோணுது. என்னன்னா வச்சுக்கேன், இப்போ வந்து சோகமா இருக்கும், அதுவுமே ஒரு ஃபீலிங் தான். ஓகேவா? ஒரு ஏதாவது ஒரு காமெடி பண்ணோனே ஒரு சிரிப்பு வருது, அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்னு வச்சுக்கோயேன். சம்டைம்ஸ் காமமா இருப்போம், அதுவுமே ஒரு ஃபீலிங் தான். இப்ப இதெல்லாமே ஒரு ஃபீலிங் தான். ஆனா லவ் மட்டும் ஏன் அது ஒரு ஸ்பெஷலான விஷயமா, அது ஒரு ரொம்ப யூனிக்கா, அது ஏன் வந்து அது ரொம்ப பேசும் பொருளா ஏன் இருக்கு? ஏன் லவ் வந்து ஏன் லவ்க்கு ஏன் அவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க? தீபக், உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா? ஏன் அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்கன்னா, அது ரொம்ப நேச்சுரல் இல்லை. மற்ற எல்லாமே வந்து இப்போது லவ் வந்து ரொம்ப ரொம்ப யங்கர் ஏஜ்லேருந்தே வந்துடு. இப்போ வந்து லஸ்ட்டோ இல்லை மற்றதெல்லாம் வந்து உனக்கு லேட்டர் பார்ட்டில் தான் உனக்கு அப்படி ஒரு இருக்கிறதே தெரியும். இப்போ நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு 4 பேரை பிடிக்கும், உன்ன 4 பேருக்கு பிடிக்கும், உன் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அது எல்லாமே பிடிக்கல. ஸோ அது வந்து நம்ம வந்து வாழ்கிற சின்ன வயசுலேருந்தே அது நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம். பட் நீ சொல்கிற மற்ற எல்லாமே வந்து லஸ்ட்டு இதெல்லாம் வந்து லேட்டர் பார்ட்டில் நீ வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுமே அது என்னன்னே. இல்ல சோகமும் நமக்கு பிறந்தோடனே நம்ம அழுவோம், சோகமும் அப்படிதானே இருக்கு. கிடையாது இல்ல, அது உனக்கு சோகம் கிடையாது. நீ பிறந்த உடனே நீ ஏன் சோகமா இருக்க போற? ஒரு 2 வயசு இல்ல சோகம் கிடையாதுல்ல. இப்ப திடீர்னு வந்து நம்ம சாப்பிட்டே இருப்போம், அந்த சாப்பாடு ஒரு சாக்லேட் புடிங்கிட்டு போயிட்டா அழுவுதெல்லாம் குழந்தழும்ல. அதுக்கு அந்த மொமெண்ட்ரி அது ஒரு கோவம் வரலாம், கோவமா இருக்கலாம், அது சோகமா கூட இருக்கலாம். அது எப்படி நீ அது லேட்டரா தான் வரும். இது மட்டும் குட் திங்ஸ்க்கு எப்பவுமே ஒரு பெட்டர் வேல்யூ இருக்குல்ல. பேசிக்கா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் திங்க் எப்பவுமே வேல்யூ அதிகம்ல. அது அவ்வளவுதான். ஓகே. லவ் நீ கன்சிடர் பண்ணினா, லவ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்த அப்படின்னா, எப்பவுமே நீ ஒரு கொடுத்து உன்கிட்ட எது எடுப்பேன்னா நீ வந்து லவ் தான் எடுப்ப. எப்பவுமே ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு இல்ல. அவ்வளவுதான். ஓகே. இப்போ இன்னொன்னு சொல்லு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவர் அந்த சோகம் ஹாப்பி அப்படிலாம் சொன்னார்ல. சோ லவ் வந்துட்டு ஒரு ட்ரீ. சோ அதுல இருந்து வர பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த சோகம், ஹாப்பினஸ், வேற எமோஷன்ஸ், சர்ப்ரைஸ், அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம் நம்ம. மேபி லவ் இஸ் a மெயின் பாயிண்ட்ங்கற மாதிரி. சரி கணேஷ், நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, லவ் ஏன் ஸ்பெஷலா பாக்குறாங்கன்னா, அது திரும்ப திரும்ப அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம மைண்டே அதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கோ, இல்லைன்னா அந்த நீடு ரொம்ப இருக்கோ அப்படின்னு தோணுது. அந்த ப்ளஷர் நீடு வந்துட்டு நேச்சுரலாவே நம்ம ஹியூமன் பீயிங்க்கு இருக்கோ அப்படின்னு தோணுது. ரொம்ப லோன்லியா இருக்கும் வீட்டுல, இல்லை யாருமே நம்ம கிட்ட பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா நார்மலாவே நம்ம அப்செட் ஆகி அந்த மோட்க்கு போயிடுவோம். ஆனா ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், நம்ம கூட ஜாலியா பேசுறாங்க, வெளியே போறாங்க வராங்க, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்கன்னா அது திரும்ப திரும்ப நம்ம மைண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அது கிடைக்கும் போது அது ஸ்பெஷலா தெரியுது. நீ என்ன சொல்றனா,
துணைன்றது இப்போ ஒரு லவ்வா? நீ வந்து ஒரு துணை தேடுறது தானே சொல்ற? ஒரு 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 துணையை தேடும் போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது இல்ல, அத நான் லவ்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த லவ்னு. இல்லைன்னா ஒரு சிலர் ரொம்ப தனியாவே இருப்பாங்க, நார்மலா பைக் எடுத்துட்டு ஒரு ரைடு போவாங்க, அவங்களுக்கு அந்த ரைடிங் மேல லவ். அதுதான் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குது, அந்த லோன்லினஸை போக்கிட்டு அவங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுது. கணேஷ், இதுல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து சொல்ற லவ் வந்து இப்பயே இந்த பாயிண்ட் எடுக்கலாமான்னு தெரியல. இது வந்து நீ ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு நடக்கிறத சொல்றல. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஏதாவது விஷயத்தை லவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது எப்படி இதில் அடங்கும்? கிடைக்கணும், ஒரு விஷயம் கிடைக்கணும் இல்லைல்ல, அன்கண்டிஷனல் இருக்கலாம்ல. ஓகே, கிடைக்கிறதுக்கு முன் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அது எல்லாமே நம்மளோட தாட்ஸ்ல இருந்து வர்றது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது நல்ல ஃபீல் கொடுக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் நல்ல நிறைய ப்ளஷர் கொடுக்கறதுனால அது ஒரு ஸ்பெஷல் ப்ளஷர்ல இருக்கானே. ப்ளஷர்ல இருக்காடா. இல்லங்க, ப்ளஷரை விட மாட்டேன்டா. கடைசியா வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஷர் தான் இருக்கும் ஓகே, எதை நீங்க புரியுது. யோசிச்சாலுமே. ஸோ கொடுக்கறதுனால அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா ஓவர் சொல்ல மாட்டேன், அது நார்மல் தான். லவ் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான், நமக்கு அது தேவைப்படுது. ஆமா. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் தோணுது. என்னன்னு வச்சுக்கேன், இப்போ வந்து அப்பா அம்மாக்கும் பசங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அதுவுமே அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு லவ் தான். ஆமா. சிப்ளிங்ஸ்குள்ள இருக்கிறதுமே லவ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கிறது ஒரு லவ் தான். ஓகேவா? ஆனா ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஏன் வந்து ஒரு ரொம்ப அதுக்கு ஓவரா ஒரு ஹைப் கொடுக்குறாங்க? புரியுதுல? லவ்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆண் பெண் உறவு தானே தோணுது. யாருமே வந்து அப்பா அம்மாக்கும் பசங்களுக்கும் இருக்கிற லவ் பத்தி யோசிக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற லவ் யோசிக்க மாட்டோம். பிரதர்ஸ்குள்ள இருக்கிறது யோசிக்க மாட்டோம். எல்லாருக்குமே வந்து இந்த ஆண் பெண் உறவு தானே தோணும். லவ்னாலே அதுதானே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோணுது. ஏன் அப்படி தோணுது? ஏன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஓவரா ஹைப் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன் நினைக்கிறீங்க? பேசிக்கலி என்னன்னா, கணேஷ் சொன்னதுக்கு நான் கொஞ்சம் ஆட் அப் பண்றேன். கணேஷ் கொஞ்சம் கரெக்டா தான் சொன்னா. என்னன்னா கொஞ்சம் ஹோலா சொல்லிட்டான். சோ இப்ப லவ் டுவர்ட்ஸ் பார்ட்னர்ங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நம்ம லவ்க்கு நான் சொன்ன மாதிரி டெஃபினிஷன் கொடுக்கவே முடியாது, கண்டிப்பா யாராலுமே கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம லவ் டுவர்ட்ஸ் பார்ட்னர்ங்கிற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சலாம். எப்படின்னா, நீ இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, பிராக்டிகலி பதில் என்னன்னா, லவ் கம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் லஸ்ட். லவ் ஆஃபர்ஸ் லஸ்ட்ங்கிற மாதிரி நான் எல்லாருமே அதான் நினைப்பாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்றது, வி பேசிக்கலி ஹியூமன்ஸ் ஆர் ரொம்ப இன்செக்யூர் இன் தி மைண்ட். ஸோ அந்த பர்சன் கூட வந்து ஓப்பனா பார்க்கும்போது ஸோ தே கேன் கிரியேட் அ வேர்ல்ட். ஸோ அவங்க 2 பேர் மட்டும் இருக்க மாதிரி ஒரு வேர்ல்ட் அப்படி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேர்ல்ட்ல வந்துட்டு நீ சொல்ற மாதிரி நீ இந்த கொஸ்டின் கேட்டல, அது ஏன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இந்த அண்ணா அம்மா எல்லாமே ஒரு காலத்துல தான். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் கூட தான். சோ தட்ஸ் வை இந்த லவ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அது ஒரு கொஞ்சம் மேல இருக்க மாதிரி இருக்கா? யா இட்ஸ் யா. மத்த லவ் எல்லாமே கீழன்னு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் யா. நான் என்ன யோசிக்கிறேன், இப்போ வந்து இப்போ வந்து பிரதர்ஸ் லவ், ஃப்ரெண்ட்ஸ் லவ், பேரண்ட்ஸோட லவ் எல்லாமே வந்து லவ் தான்டா. ஆனா வந்து இந்த ஆண் பெண் உறவுல வந்து லவ் கூட வந்து நீ லஸ்ட் ஆட் பண்ணல, அதேதான் லஸ்ட் பிளஸ் இந்த பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அந்த ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி வர்றதுனால அது வந்து கொஞ்சம் அதோட வீரியம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதுபடிதான் நான் யோசிக்கிறேன். மத்த ரிலேஷன்ஷிப்லாம் லவ் இருக்கும், லஸ்ட் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்காது, பிரதர்ஸ்குள்ள இருக்காது, அதுல வந்து லஸ்ட் சுத்தமா இருக்காது. அங்க வந்து வெறும் லவ் தான் இருக்கும். இதுவே வந்து ஒரு ஆண் பெண் உறவுனா அதுல வந்து ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஆண் பெண் உறவுனா இல்ல, சில பேருக்கு ஆண்களே பிடிக்கலாம், ஆண் உறவு இருக்கும். சில பேருக்கு பெண்கள் பிடிக்கலாம். சோ அது எல்லாரும் ஏன் சிரிக்கிற? இல்ல சரி, டக்குன்னு நீங்க நவீனோட ஓகே, எதா இருந்தா சொல்லிடுறா, ஜட்ஜ் பண்ண மாட்டோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா there can be love for a partner without lust. இதான் டிஸ்க்ளைமர். there can be, there will be. ஓகே, கரெக்ட் தான். ஓகே நவீன், உன்னோட கருத்து? இதுல வந்து ஒரு உளவியல் ரீதியான பார்வையும் இருக்கு, ஒரு சமூகவியல் ரீதியான பார்வையும் இருக்கு. முதல்ல இந்த
சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரும். அதாவது என்னன்னா, இப்போ வந்து மத்த எல்லா விதமான ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லப்படுற எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டைம் பவுண்ட் மேனர் எதுவுமே கிடையாது அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 5 வயசுலயே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த விதமான லவ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். எப்படி சொல்றது, இட்ஸ் ஃபுல் க்ளோரினே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஆனா நீங்க வந்து சின்ன வயசுல லவ் பண்ணீங்கன்னா அது வந்து பேபி காதல், அது வந்து ஆக்சுவல் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வர்ற மாதிரியும் இருக்கலாம். இல்லைன்னா லைக் சமூகம் வந்து அந்த மாதிரி அதை லேபிளும் பண்ணலாம். ஸோ இந்த லவ் வந்து ஒரு 18 வயசு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பேண்ட் வரைக்கும் கேட் கீப் பண்ணப்படுது. ஸோ அதனால அது கொஞ்சம் ஹைப் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது ஆர்ட் இதுல அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர்ஸ்குள்ள இருக்க லவ், இல்ல ஒரு பேரண்ட்ஸ், ஐ மீன் ஒரு பேரண்ட் ஒரு அவங்களோட பசங்களுக்குள்ள இருக்க லவ்லாம் வந்து அவ்வளவா பேசப்படல. ஆனா இந்த லவ் வந்து அதிகமா பேசப்படுது. இது காரணம் வந்து கூட வந்து அந்த கிளியரா லேபிள் பண்ண முடியாம இருக்க நேச்சரு. ரெண்டாவது, இந்த லவ்ல வந்து ஒரு வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கு. புரியுதா? இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வெளிப்படுத்தணும்ன்ற கம்பல்ஷன் இருக்காது. ஆனா இத வந்து வெளிப்படுத்தணும்ன்றது அந்த சைக்காலஜிக்கல் டைமென்ஷன். சைக்காலஜிக்கல் டைமென்ஷன் கூட ஒரு சோஷியல் டைமென்ஷனும் இருக்கு. இப்போ வந்து வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் எல்லாம் இந்த ரிங் கொடுத்து பப்ளிக் பிளேஸ்ல ப்ரப்போஸ் பண்றது இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கும் வெளிப்படுத்துறாங்க, அதே டைம்ல சோஷியலாவும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான 2-3 டைமென்ஷன் இருக்கிறது, பிளஸ் இந்த இது கெட் கீப் பண்ணப்படுறது, இதனால ஒரு கல்ச்சரல்லையும் சரி, ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ஸ்லயும் சரி, இந்த லவ் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட், ஐ மீன் லைக் ஓவர் ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. ஓவர் ஹைப்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரிடாமினன்ட்டான பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. நீங்க சொல்றது என்னன்னா, இந்த ஓவர் வெளிப்படுத்தல் வந்துட்டு நாட் குட்னு சொல்றீங்களா? இல்ல, அது ஏன் கேள்வி வந்து ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுதான். சோ அதுக்கு வந்து இது காரணங்களா இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். மேபி ஏன்ங்கற காரணம் வேணா நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி நீ வந்து நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப நீ நவீன் சொன்னல, இதுல வந்து ஒரு வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு தேவை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, கரெக்டா? அதானே சொன்னேன். ஆனா வந்து ஐ மீன் எல்லாத்துலயுமே ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்டா. பட் ஆனா வந்து இதுல ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் அதுல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு இன்னும் கிடையாது. இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து நமக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தரோம்ல, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கி தரோம், எக்ஸ்பிரசிவான ஒரு இது தானே. புரியுதா நான் சொல்றது? நான் என்ன சொல்றேன்னா, நீ இதுல ஒரு தேவை இருக்குன்னு சொன்னல, எல்லாத்துலயும் இதுல வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றியா? ஆனா எல்லாத்துலயுமே வந்து லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, எல்லா ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லயும். அவங்க எப்படி செய்ய மற்ற ஃபார்ம் ஆஃப் லவ்ஸ்ல வந்து மோஸ்டா யாரும் ஆர்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு அம்மாக்கு வந்து மதர்ஸ் டேனா வந்து யாராச்சும் ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு போயம் எழுதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி லைக் அந்த ஆர்ட் ஃபார்ம் ஒன் ஆஃப் த மெயின் சேனலா இருக்கிறது. ஐ மீன் லைக் இந்த பாயிண்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, ஆர்ட் ஃபார்ம்லயும் இது எக்ஸாஜரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லதான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு காரணம் நேச்சர் ஆஃப் திஸ், இந்த வெளிப்படுத்தணும்ன்ற டிமாண்ட் வந்து இந்த நேச்சர் ஆஃப் லவ்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனாலதான். ஓகே, சரி தீபக், உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இப்போ என்னன்னா, மற்ற லவ் எதுவுமே நம்ம வந்து பர்டிகுலராக தேடி போகிற விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் இது அதிகமாக இருக்குது, இது ஏன் வந்து ஒருத்தவங்க அதிகமாக பாதிக்குது அப்படின்னா, மற்ற எந்த லவ்வுமே நம்ம தேடி போகிறோம், நம்ம அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விழுவுறோமே தவிர நம்ம அந்த எதுவுமே தேடி போகிறோம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, லவ்வர் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கமிட்மெண்ட் போகிறது தான் நம்ம வந்து ஒரு இது தேடி போகிறோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தேவை இருக்குது. புரியுதா? பேரண்ட்ஸால தான் நம்ம வரோம், நம்மளால பேரண்ட்ஸ் வரல. ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாலும் நமக்கு அந்த ஒரு லவ் கிடைக்க தான் போகுது, அதை நம்மளை வந்து சின்ன வயசு கொடுக்க தான் போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதுவே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்க போகிற அப்படின்னா அதை வந்து நீ தான் தேடி போகிற. நீ தேடி போகிறத அதோட எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் நேச்சுரலி.
நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நவீன் ப்ரோ பாயிண்டோட ஆட் ஆன் தான். எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய தேவை ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா அம்மா மேல எக்ஸ்பிரஸ் பண்ணாவோ இல்ல பிரதர் மேல எக்ஸ்பிரஸ் பண்ணாவோ அதோட இம்பாக்ட் ஆர் கான்சிக்வன்ஸ் வந்து நெகட்டிவ் பாசிபிலிட்டி கிடையாது. பட் இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நமக்கு பர்சனலா நமக்கு அவங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம போய் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து நெகட்டிவா இருக்கிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இன்ஃபீரியரா அந்த கான்சிக்வன்ஸுக்கு பயந்துட்டே நிறைய பேர் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிட்டு அதை பொத்தி பொத்தி வச்சிருக்கும் போது எப்பயுமே நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்து மேல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேப்டாப், ஒரு மேக் புக்கே வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்போம். ஒரு 10 வருஷம் நினைப்போம், 20 வருஷம் நினைப்போம், கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு அது ஒரு எய்மாவே ஆயிடும். ஆனா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்கும். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கிறதுனால இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி நிறைய பேர் பொத்தி பொத்தி வச்சுக்கிறதுனால அது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயமாவும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற தாட் வந்து மக்களிடையே பரவி இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமோ, ஆண் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிற அந்த லவ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒரு கேள்வி வருது, என்ன வச்சுக்கேன், நம்ம வந்து சின்ன வயசுல நான் சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இல்ல நார்மலாவே சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் தான் மச்சான் பெஸ்ட் லவ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து காதல் ஒரு வாட்டி பூத்துச்சுன்னா அது வந்து விழுந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த இதுதான் திரும்ப வராது அப்படின்னுவாங்க. 2 பேருமே இங்க இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, லவ் வந்து வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் ஹேப்பன் ஆகுமா? விமல் சொல்ல மேபி நோ தான் ஆன்சர். மேபி ஒரு வாட்டி ஹேப்பன் ஆகாது. மேபி நான் இது வரைக்கும் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், மேபி நிறைய பேர் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம்ல, மேபி மோர் தென் 1 டைம், மேபி 2 times அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. சோ நான் எனக்கு நடந்ததை வச்சு இதுதான் ஆன்சர்ங்கிற மாதிரி நான் கொடுக்க முடியாது. மேபி நோ தான் என்னோட ஆன்சர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் தான் வந்து ஒரு ட்ரூ லவ் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் லவ் தான் பெஸ்ட் லவ்வா? யா, ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்னு சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் வந்தனால ரொம்ப மெமரபிளா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் லவ்னா என்னன்னா அந்த ஃபீலிங் நீ முத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. சோ இட்ஸ் லைக் டேஸ்டிங் a chocolate for a first time. சோ அப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது ஒரு புது டிஷ் சாப்பிடுறோமோ, அது நம்ம இப்போ ஒரு பாட்டு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல அந்த பாட்டு கேட்டிருப்போம், ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பாட்டு கேட்கறோம். சோ டக்குன்னு நம்ம அந்த பிளேஸ்க்கே போயிடுவோம். நம்ம அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம எங்க அந்த பாட்டு கேட்டோமோ, என்ன ஏஜ்ல கேட்டோமோ நம்ம அந்த ஏஜ்க்கே போயிடுவோம். சோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு மெமரி தான் வச்சுக்குவேன். பெஸ்ட் லவ்ன்ற தட் ஆர்குமெண்டல் தான். ஓகே நவீன், உனக்கு? எனக்கு வந்து ஐடியா இல்ல. இல்ல ஐடியாவே இல்லையா? இப்படிதான் கரெக்டா இருக்கணும், தெரியலனா தெரியல. 100 மார்க் ஃபார் யுவர் ஆனஸ்டி. ஓகே தீபக். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டைம் வந்து என்னால் சொல்லவே முடியாது. யாருக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உலகத்தில் ஒருத்தருக்கு கூட வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தான் பண்ணியிருக்கேன்னு யாருமே சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் கருத்து. ஒருத்தர் கூட உலகத்தில் சொல்ல முடியாதுன்றதான் என்னோட கருத்து. அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தால் கூட அவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் வந்து அது லைக் இல்ல, there's a difference between like and love இல்ல. மேபி அந்த டிஃபரன்சியேஷன் அவங்க பண்ண முடியாத பண்ண தெரியாம இருந்திருக்கலாம்ல. மேபி இப்ப எப்படி நமக்கு லவ் தெரியும்னா, இப்ப நம்ம ஒரு கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது தான் இது லவ்னு தெரியும். அப்படி சொல்லுவாங்க. பட் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். லைக்கபிலிட்டி தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து பிடிக்கலாம், ஒருத்தவங்க பிடிக்கும் போது இன்னொருத்தவங்க பிடிக்கலாம். மேபி அது அவங்களுக்கே தெரியாது, லவ்வாவே இல்லாம கூட இருக்கலாம். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை மட்டும்தான் ஒருத்தவங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து லவ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து ஓகே ஒரு லவ் தான் ஃபர்ஸ்ட் லவ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் மேபி ஸ்பெஷலா இருக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால அது ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் லவ் தான் வந்து ஒன்லி லவ்னு சொல்ல முடியாது. ஸோ
எவ்வளவு வேணா வரலாம். அதான்டா எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான்டா. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்வா இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் லவ் வந்து பயங்கர டாக்ஸிக்கா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லவ் சில பேருக்கு அது வந்து வந்து ட்ராமாவா கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு 2-3 லவ் கழிச்சு தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு இந்த மாதிரி நான் யார் கூடயுமே ஃபீல் பண்ண. சில பேர்லாம் சொல்லுவாங்களே, இப்போ உன் கூட ஃபீல் பண்ற மாதிரி நான் யார் கூடயும் ஃபீல் பண்ணது இல்லை அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், ஒருத்தவங்க அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னொன்று இருக்கு. இப்போ வந்து இந்த ஒன் சைடட் லவ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நம்மள பிடிச்சிருக்கும், நமக்கு வந்து அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நமக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுக்கு நம்மள மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ இந்த ஒன் சைடட் லவ் இருக்குல்ல, அது வந்து ஒரு உண்மையிலேயே அது லவ் தானா? என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் Yeah, போன கொஸ்டின் நீங்க பதில் சொல்லவே இல்லையா ப்ரோ? நான் இப்ப சொன்னேன், தீபக் சொன்னேன் சம்மரைஸ் பண்ணி. அப்படியே என்ன சொல்லலையா நானு? அதான் சொன்னேன், லவ் சொல்லி லவ் வந்து வாழ்க்கையில இல்ல. லவ் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு டைம் தான் ஹேப்பன் ஆகுன்றதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லடா. கண்டிப்பா லவ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடக்கும். ஓகேவா? மேபி ஒரு ரேர் சினாரியோல ஒரு பொண்ணு கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு லவ் ஃபாலோ ஆயிடுச்சு, அது வந்து கடைசி வரைக்கும் அது அப்படி இருக்காதுன்னு சொல்ல, அப்படியும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா வந்து பேசிக்காவே மனுஷங்க வந்து எப்படின்னா ஒரு மறதி அது வந்து ஒரு லவ் வந்து எப்படி சொல்றது, அது நிறைய டைம் அது வந்து கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கின்ற ஒரு விஷயம்டா. அது வந்து ஒர்க் பண்ணதான் வந்து அது வந்து இருக்குமே. அது வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு இல்லைன்னா அப்படியே விட அது ஒரு மொமெண்ட்ரியா போயிடும், வரும் போகும். அது வந்து ஒர்க் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு ஒர்க் தானே. அதுல வந்து ஒரு நிறைய பவுண்டரிஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப இது எதுக்கு சொல்றேன்னு தெரியல, நம்ம கொஸ்டின் அதுக்கு போயிடுவோம். இல்ல நீ கேட்டது என்னன்னா இல்ல நீ கேட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் லவ் தான் பெஸ்ட் லவ் அதுக்கு சொன்னல, அந்த பதில் ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்லாம் கிடையாதுடா. ஒருத்தவங்களும் அது மாறும்டா. சில பேருக்கு அது பெஸ்ட் லவ்வா இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி வந்து முத வாட்டி சாக்லேட் சாப்பிடும் போது அது வந்து ஒரு செமையா இருக்கலாம். முத வாட்டி பிரியாணி சாப்பிடுறது வந்து ஒரு அல்டிமேட் ஃபீலா இருக்கலாம். அந்த மாதிரி முத வாட்டி வந்து ஒரு பொண்ணு கூட வந்து காதல் வய போறது வந்து ஒரு நல்ல விஷயம், ஐ மீன் ஒரு பெஸ்ட் ஃபீலிங்கா இருக்கலாம். ஆனா அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கேஸ் கிடையாது. சில பேருக்கு வந்து முத லவ் வந்து ஒரு ஏன்டா பண்ணோம், இது ஒரு ரொம்ப ரிக்ரெட் பண்ற விஷயமா கூட இருக்கலாம். லவ்ன்றதோட அதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். லவ்ன்றதோட அந்த லவ் நான் என்ன பண்றேன், இது வந்து லவ்னு சொல்றது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப். புரியுதா? ஏன்னா வந்து லவ்ன்றதே பேசிக்கலி நான் என்ன சொல்றேன், அது ஒரு ஃபீலிங் தான், அது வரும் போவோம். அதுதான் ரிலேஷன்ஷிப் தான் வந்து அது கான்ஸ்டன்ட் ஒர்க். நம்ம பேசிக்கிறது எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப நான் ஒன் சைடட் லவ் பத்தி கேட்டேன்ல. ஸோ ஒன் சைடட் லவ்லாம் வந்து அது வந்து இட்ஸ் ரியலியே லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது லவ்வா இல்லைன்னா அது வந்து அது நம்மளே தப்பா புரிஞ்சுக்கிறோமா? ஒன் சைட் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன் சைட் லவ்ல நிறைய விதம் இருக்குல்ல. இப்ப எப்படின்னா அந்த பர்சன் கூட நம்ம பேசுவோம், சில ஒன் சைட் லவ்ல நம்ம இந்த பர்சன் கூட பேச மாட்டோம், வெறும் பார்வையில மட்டும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு பண்ணுவோம். சரி, ஒரு சப் கொஸ்டின் மாதிரி இப்போ வந்து தூரத்துல இருந்து பாக்குறோம்ல, சில பேர் வந்து மச்சான் பார்த்தோனே லவ் ஆயிடுச்சு மச்சான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து லவ்வா? கண்டிப்பா அது லவ் கிடையாதுதான். அது வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது லவ் கிடையாது. அது ஒரு அட்ராக்ஷன். அது ஒரு அட்ராக்ஷன் பேசிக்கான. சரி, ஓகே. அப்ப ஒன் சைடு லவ் பத்தி சொல்லு. ஒன் சைடு லவ் கண்டிப்பா ஒன் சைடு லவ் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க கூடாது. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் த ஆப்போனன்ட் சேஸ் ஐ அம் நாட் ஃபீலிங் திஸ் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா we need to probably பிஹேவ் லைக் ஜென்டில்மேன் ஆர் ஜென்டில்வுமன். அப்படி இருந்துட்டு போறதுதான் கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப அது நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த லவ்க்கான வேல்யூவே போயிடுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பேசிக்கலி ஒன் சைடு லவ் இஸ் ஆல்சோ லவ், அப்படிதான் நீ சொல்ல வர கரெக்டா? பேசிக்கலி ஒன் சைடு லவ் இஸ் ஆல்சோ லவ். கணேஷ், உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா? எனக்கு இதுல கருத்து இருக்கு. ஒன் சைடு லவ் தான் பேசிக்கலி லவ் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கா மாத்தன ஒரு விஷயமா பாக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் முன்னே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஒன் சைடு லவ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தூரத்துல இருந்தே பார்த்துட்டே இருப்போம், டெய்லி அந்த பொண்ணு ரொம்ப அழகாவே இருக்கும்,
நம்ம அந்த கியூரியாசிட்டியோட டெய்லி அதோட வாழ்ந்து ஒரே ஒரு நிமிஷம், தீபக் எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? இல்லடா, அவன் சொன்னது, என் பேரு கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்ன கோபால்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான் அந்த பாயிண்ட சொல்லிட்டு அதே பாயிண்ட் திருப்பி எடுத்து, அதாவது எல்லாம் எங்க போனாலும் லவ் இஸ் a pleasure, லவ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், லவ் வந்து ஒரு ஹார்மோன். ஏய் இல்ல ஃபர்ஸ்ட் அதாவது லவ் வந்து நான் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான ஃபீலிங் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்னா லவ் ரொம்ப ஏன்னா அது ஒரு ஹையஸ்ட் பிளஷரை கொடுக்குது. என்ன இது ஸ்பெஷலான ஃபீலிங்? சாரி என்னங்க கண்டினியூ பண்ணவா இல்ல கண்டினியூ பண்ணுங்க. சாரி சரி ஓகே. நீங்க கண்டுக்காதீங்கடா. நான் லவ்னா என்னடா? லவ் வந்து ஒன் சைடு லவ் ஒரு லவ்வாடா? ஒன் சைடு லவ் சொல்றேன். கண்டிப்பா அதுவும் ஒரு லவ் தான். ஏன்னா நம்ம லவ்வோட டெஃபினிஷனே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நமக்கு எப்போல்லாம் அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் கிடைக்குது ஒரு விஷயத்த பண்ணும்போது அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்து மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பொண்ணை ஒன் சைடாவே அந்த பொண்ணுக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் நமக்கு மேல அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நம்ம டெய்லி ஃபாலோ பண்றோம். சிரிச்சா அழகா இருக்காங்க, கன்னத்துல புலி விழுது, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளேயே கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. நான் ஜஸ்ட் அவங்கள தூரத்துல இருந்தே பார்த்து ரசிச்சுட்டே இருக்க போறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். அதுவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கொடுக்கறதுனால அது லவ் தான். ஆனா இது வந்து இது பாக்குறதுனால வருது இல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோனே லவ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே இது? பார்த்த உடனே வரக்கூடாது இல்ல அந்த அப்பனா அட்ராக்ஷன் என்ன லவ்ன்றது ஒரு இது இருக்குல்ல. அட்ராக்ஷன் அந்த மொமெண்ட்லயே போகிடும். பட் வந்துட்டு இந்த ஒன் சைடு லவ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அவங்க கூட டிராவல் பண்றோம், இல்ல அவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும் போது அவங்க வாய்ஸ் கேட்கறோம், இல்ல அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுற டோன் நல்லா இருக்கு, அவங்க பேசுற அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஃபீலிங்கை திரும்ப திரும்ப கண்டினியூ பண்றோம். அதுதான் லவ்வே இல்லையா? நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கை கொடுக்குது, ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதுன்னா அதுதான் லவ். ஸோ எனக்கு ஒரு ஒன் சைடு லவ்வும் அதை கொடுக்குது அப்படின்னா அது கண்டிப்பா லவ் தான். எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைனாலுமே என்னோட கண்டிப்பா இதுல நிறையவே தான் இருக்கு. இப்போ கணேஷ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு பர்சனை பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்ஷன் வரும். ஸோ அவங்க கூட அடுத்து டிராவல் பண்ணும்போது அந்த அட்ராக்ஷன் வந்து லவ்வா பில்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் லைக் தட். யா இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். கண்டிப்பா லவ் வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. கண்டிப்பா இந்த ஒன் சைட் லவ்வுமே இதுதான் ஒன் சைட் லவ், அதுதான் ஒன் சைட் லவ், இருக்கா இல்லையா அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. யாராலுமே டிஃபைன் பண்ண முடியாது. பட் அந்த ஃபீலிங் வந்து இதுதான் லவ்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல. நீ தானே சொன்ன லவ்ன்றதை டிஃபைன் பண்ண முடியாது பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஒன் சைடு லவ்வும் ஒரு மியூச்சுவலா கிடைக்கிற லவ்வும் வந்து உனக்கு அந்த இது இருக்குல்ல, இதுவும் லவ் தான்டா அப்படின்னு உனக்கு உன்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்ல. அது யா கண்டிப்பா அது லவ் தான். சொல்லு தீபக். என்னன்னா இப்போ சொன்னல அது வந்து இது லவ் தான்டான்னு கண்டுபிடிக்கிற பாயிண்ட் வந்து வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பர்சன் கிட்ட பேசிருக்கணும். இல்லனா வந்து கண்டிப்பா லவ் தான்டான்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதுதான் இப்போ அட்லீஸ்ட் அதாவது ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து எப்பயுமே அவங்ககிட்ட பேசாம சும்மா பாக்குறோம், அவங்கள ரசிக்கிறோம், அப்படி இருக்கிறது வந்து கிடையாது. அவங்க கிட்ட பேசி ஒரு மைண்ட் லெவல்ல சிங்க் ஆகி வரதுதான் வந்து ஒரு லவ்ன்ற அப்படின்னு நீ சொல்ற. கரெக்டா? சிங்க் கூட ஆக தேவையில்ல, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும்னு சொல்றேன். அவங்க கூட நீ சிங்கே ஆகணும், மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு அறிமுகம் இருக்கணும். அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து உனக்கு அந்த தாட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி வர்றது கண்டிப்பா வந்து அட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி அதனால நீ அவங்கள பார்க்குற, அவ்வளோதான். பேசிக்காக உனக்கு வாய்ஸ் பிடிக்கலாம், பேசுறது பிடிக்கலாம், அவங்க எப்படி பழகுறாங்க, மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்கன்றது பிடிக்கலாம், அவங்க அப்பியரன்ஸ் பிடிக்கலாம், மட்டும்தான் லவ் இல்ல. அட்மையர் பண்ற, அவ்வளவுதான். அது நீ யார் இப்போனா பண்ணலாம். அது வந்து உன்னோட ஏஜ் கேட்டகரியா இருக்கணும் அவசியம் கிடையாது. இட்ஸ் லைக் வாட்சிங் தலைவர் on August 14. அவ்வளவுதான், சிம்பிள் அவ்வளவுதான். அட்மையர் தான் பண்றேன். அது தந்து உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு மொமெண்ட் பண்றீங்க அப்படின்னா தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கே நகரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடக்கிறது ஒரு அட்மிரேஷன். ஓகே நவீன், என்ன டாபிக்? क्या बोल रहा है? அதாவது ஸ்டாக் மார்க்கெட். क्या बोल रहा है? மேல இருந்து கீழ வந்துருங்க, சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வந்துருங்க.
போலோ கொஸ்டின் கேளுடா, என்னடா கொஸ்டின் கேட்காம ஆன்சர் கேக்குற? அதான்டா ஒன் சைடு லவ் லவ் கேட். ஏய் கொஸ்டின் இவ்வளவு நேரம் என்னடா பேசணும்? ஒன்னும் டைட்டப்பா. அதாவது உங்களுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ற லவ் உங்களுக்கு எவ்வளவு வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அது ஒரு சோஷியலி அக்செப்டட் ஃப்ரேம்குள்ள வரலனா அது வந்து டிலூஷனா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஒரு பொண்ணை நீ தெருவோரத்துல நின்று எவ்வளவு வேணா பார்த்து, அதான் இப்போ ஒரு பொண்ணை நீ ஒரு தெருவோரத்துல நின்று எவ்வளவு வேணா பார்த்து எவ்வளவு வேணா உருகி லவ் பண்ணலாம். ஆனா அந்த சைடுல இருந்து ரெசிப்ரோகேஷன் இல்லனா நீ தான் டிலூஷனா இருக்கணும் அர்த்தம். புரியுதா? அப்பனா பேசிக்கலி அது வந்து ஒரு டிலூஷன், இட்ஸ் நாட் லவ் அப்படின்ற. ஒன் சைடட் லவ் வந்து ஒரு டிலூஷன். லைக் பர்சீவர் நீயா இருந்தனா உனக்கு வந்து எவ்வளவு வேணா உண்மையா இருக்கலாம்டா. பர்சீவர் சொசைட்டியா இருக்கும்போது அந்த ஒரு ரெசிப்ரோகேஷன் இல்லனா அது வந்து ஒரு டிலூஷன் தான். பர்சீவர் என்ன சொல்ற? பர்சீவர் சொசைட்டியா? இல்ல சொசைட்டியோட பார்வைக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி, பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இல்லடா இதுல எனக்கு என்ன ஒரு லவ் இஸ் பர்சனல்ரா. லவ் இஸ் பர்சனல். சொசைட்டிக்கும் இதுக்கும் இங்க அந்த இது வந்து பேச கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, லவ் இஸ் பர்சனல்ரா. ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? சோ அதனால வந்து இத நீ அப்படி டிலூஷன் சொல்ல முடியாது. மேபி வேற எவனுக்காவது இது தூரத்து, இப்ப நீ வந்து யாரையா லவ் பண்றேன்னு வச்சுக்கேன், எனக்கு அது மேபி அது எனக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ அது டிலூஷனா கூட ஃபீல் ஆகலாம். பட் ஆனா அது உனக்கு தான் தெரியும். நீ என்ன பண்ற, உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நீ என்ன மைண்ட்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இது என்னன்னு உனக்கு தான் தெரியும். சோ டெஃபினெட்லி வந்து அதை நான் டிலூஷன் சொல்லனா அதை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் இஸ் டெஃபினெட்லி லவ் தான்டா. சோ அது வந்து அதுல மாற்றுக்கிறதே இல்லை எனக்கு. ஏன்னா வந்து பட் சரி சொல்லி முடி. எஸ்கேன்னு ஏதோ ஒரு காமெடி சொல்ல வர சொல்லிட்டு தப்புன்னு அப்படியே என்னவோ வித்தலா காட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கவிதை இருக்கு தெரியுமா, ரத்தத்தாலேயே லெட்டர் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரிலாம் எவ்வளவு பண்றதுனால அதெல்லாம் டிலிஷன் தான் சொல்ல முடியும். அது இல்லடா, ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த ஸ்டாக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நீ இப்ப பண்ற எஸ்கே அந்த இந்த படம் என்ன படம் ரெமோல பண்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கிங் தான். அதெல்லாம் ஒரு டாக்ஸிக் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்ல. அப்படி 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 பார்க்காத, ஒரு ஜெனரலா கேக்குறேன். சரி, அப்ப அலைபாய்தல ஒன் சைடட் வெரைட்டி இருக்குது. அதுவும் சரி, அது எப்படி ஜெனியூன் சொல்லுவே? இது அலைபாய்தல பண்ண ஜெனியூனா? அதுவும் ஸ்டாக்கிங் ஏதோ ஒண்ணுங்க. எனக்கு அந்த படம் மறந்து போச்சு. ரெசிப்ரோகேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே லவ் அப்படிங்கிறாங்க. ரெசிப்ரோகேஷன் இல்லனா டெலியூஷன். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இந்த ரெமோவோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து இப்போ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். அப்படி இருக்காங்கல்ல, ரெண்டு டிலிஷன் வந்து கேன்சல் ஆயிருது. கேன்சல் ஆயிடுது, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுது, டாக்ஸிக் சேர்ந்துறாங்கல. சோ அது வந்து அதுவுமே வந்து பர்சன் டு பர்சன் தான் மாறும். அது வந்து சொசைட்டி தப்பா தெரியும் கண்டிப்பா. ஓகே, புரியுதா? இது கொஞ்சம் அக்ரிபிளா இருக்கு. அது வந்து அவங்க ரெண்டு பேரோட தான் அந்த அந்த ஈக்குவேஷனுமே சொசைட்டில இருந்து வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து தப்பா தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கரெக்டா இருக்கலாம்ல. ஓகே, இது ரொம்ப பர்சனலா சொல்லணும்னா விஜய் பாட்டு ஒண்ணு வரும்ல, பகவான் பேசுவதில்லை பக்தியும் குறைவதில்லை, காதலி பேசுவதில்லை என் காதலும் குறைவதில்லை. அப்படியே பார்த்து படிச்சிருங்க. ஏன் இப்படி விட்டி விட்டி பாக்குறீங்க? ஃபுல்லா பார்த்து படிச்சிருங்க. கையில இது வச்சுட்டு இருக்கேன்டா, இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வருதுடா. அந்த மாதிரிதான் அது ஒரு ஃபீலிங் தான்டா, அருமையான ஒரு ஃபீலிங். ஒன் சைடு இல்ல எங்க பாரு, ஒன் சைடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் ஒரு லவ் தான்டா. சோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது லவ் இங்க, ஒன் சைடு லவ் இங்க, அவ்வளவுதான். இது ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்னன்னா இந்த ஆப்போனன்ட்டோட கான்செப்ட் இல்ல, அது உனக்கு அப்படி தெரியுது, அந்த ரெக்கார்டிங்ல அப்படி தெரியும், நல்லா தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலா லவ் பண்ணா அது ஒரு நல்ல விஷயம் தான். மியூச்சுவலா லவ் பண்ணா அதனால வந்து ஒன் சைடட் லவ் வந்து எந்த வகையிலும் குறைஞ்சது அப்படின்னு இல்லை. ஆனா வந்து ஒன் சைடு லவ்ன்றது வந்து நம்ம வந்து அதுல நிறைய விஷயத்த பார்க்கலாம். சில பேர் வந்து தூரத்துல இருந்தே பார்த்து டெய்லி நான் அவளை வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் தான் பார்ப்பேன், ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அப்படியும் அதுவே ஒரு ஒன் சைடு லவ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பேசுவாங்க, மனசு லெவல்ல ரொம்ப டீப்பா பேசுவாங்க. ஆனா பேசுற போது வந்து ஒருத்தவங்களுக்கு அது வந்து டீப்பா கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாட் சோ டீப். மேபி they like them, but
அந்த லவ்ன்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் அந்த செகண்ட் இதில் தான் நான் பேசுகிறேன். ஸோ அப்படி பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லாத போது அது வந்து அதனால இவங்க ஃபீலிங் எந்த வகையும் குறைஞ்சது இல்லை, அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரெண்டு பர்சன் இருக்காங்க. நம்ம ஏன் அதை வந்து இன்டர்செக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒருத்தங்க மேல இருக்கிற லவ் இன்னொருத்தங்க மேல? அது அப்படி கிடையாது. எனக்கு அவங்க மேல இருக்கிறது ஒரு செப்பரேட் சர்க்கிள், அவங்களுக்கு என் மேல இருக்கிறது செப்பரேட் சர்க்கிள். ரெண்டும் தனித்தனி லவ். அது வந்து இன்டர்செக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு வந்து சேம் லெவல் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒருத்தங்க சைட்ல இருந்தாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது லவ் தான். அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிக்குது, அவ்வளவுதான். இந்த ரெண்டு பர்சனும் பீப்புளோட லவ்வும் இன்டர்செக்ட் ஆகிடுது, அதுதான் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து பண்ணிடுங்க. we can jump into the topic of relationship நினைக்கிறேன். இல்ல இன்னும் எனக்கு இதுல இன்னொரு இருக்கு.